அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு ஷீல்டு கலாச்சாரம் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்தியை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அது என்ன ஷீல்டு கலாச்சாரம் என்றால், பொதுவாக பள்ளிக்கூடங்களில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக, விளையாட்டாக இருக்கலாம் அல்லது கல்வியினுடைய தேர்விலாக இருக்கலாம், அதுபோன்ற விஷயங்களிலே அல்லது தான் செய்யக்கூடிய சாதனைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசுகளினுடைய ஒரு வகை ஷீல்டு கலாச்சாரம். ஷீல்டு கொடுக்கக்கூடிய அந்த முறை என்பது பரிசுகளுடைய ஒரு முறை. இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதில் என்ன பேச வேண்டியது என்ன இருக்கிறது என்பதாக நாம் எல்லாம் நினைக்கலாம். சில முக்கியமான செய்திகள் அதிலே கவனிக்க வேண்டியவைகளாக இருக்கிறது. பொதுவாக ஒரு திறமையை ஊக்குவிக்குவது, பாராட்டுவது, அவரை இன்னும் மேம்பட்ட நிலையிலே கொண்டு செல்வதற்காக அவரை தட்டி கொடுப்பது என்பது தீனுல் இஸ்லாத்திலே தடை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்ததை போன்று வேறு எந்த தலைவரும் ஊக்குவித்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய சஹாபாக்களை அடிக்கு ஒரு தடவை அவர்களுடைய திறமைக்கு ஏற்றார் போன்று அவர்களை மேம்படுத்தி விடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக நிறைய ஹதீஸ்களின் மூலமாக நம்மினால் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவும் நெருக்கமான சஹாபியாக, துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும், இரவு பகல் என்கின்ற எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி கொண்ட ஒரு நபராக ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பார்கள். தனக்கு ஒரு விஷயம் அது உகப்பானதாக இல்லை என்று சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்ற காரணத்தினால அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக ஹைபர் யுத்தம், அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது எல்லா சஹாபாக்களுமே அதிருப்தியிலே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எழுந்திரீங்க, போய் எல்லாமே மொட்டை அடிச்சுட்டு வாங்க, நாம் குர்பானி கொடுத்துட்டு நம்முடைய காரியத்தை முடித்து விட்டு நாம் திரும்பி மதினாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த சஹாபியுமே எந்திரிக்கலை. எல்லா சஹாபியையும் கூப்பிடுறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு சைக்கினை காட்டினால் உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய சஹாபாக்கள் இந்த இடத்துல எல்லாரும் இதாகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட தன்னுடைய திருப்தி இல்லாத நிலையை வெளிப்படுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் ஒரு வார்த்தை, ஒரு அசைவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருத்தம் அடையும்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் செய்யவும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் குந்து முத்தஹிதன் ஹலீலன், எனக்குன்னு ஒரு உற்ற நண்பரை எடுப்பவனாக நான் இருந்தேன் என்று சொன்னால் லத்தகல்து அபூபக்கர், நான் அபூபக்கரை தேர்வு செய்திருப்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் எனக்கு உற்ற நண்பராக, நேசராக இருப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டக்கூடிய செய்தியை நம்மினால் பார்க்க முடிகிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவங்க சொன்னாக்க ஏதாச்சும் கோச்சுக்குவாங்களோ, நம்ம இந்த நேரத்தில் ஏதாச்சும் சொன்னால் ஏதாச்சும் ஆயிருமோ என்பதாகவெல்லாம் பார்க்காமல் அல்லாஹ்வினுடைய லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எதிரே இருக்கிறது, எது சத்தியம் என்பதை அவர்கள் புரிந்தவர்களாக இருந்தார் என்றால் உடனடியாக அதை போட்டு உடைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான பண்பை பார்த்துவிட்டு அவர்களை சொன்னார்கள், லவ்கான நபியுன் பாதி லக்கான உமர், எனக்கு பின்னாடி நபி இருப்பதாக யாருக்காவது அல்லாஹு தஆலா வாய்ப்பு கொடுத்தான் என்று சொன்னால் அது உமராக தான் இருக்கும். லவ்கான, எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக தான் இருக்கும். ஆனால் எனக்கு பின்னாடி நபி இல்லை, நான் தான் கடைசி நபி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்.
சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த அளவுக்கு நபியாக இருப்பதற்கான தகுதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டிய செய்தியை நம்மினால் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்க குணம் கொண்டவர்களாக நல்ல ஒழுக்கத்திற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ கூட கேட்டாங்க, நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்காத மரியாதையை இவங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரியுதே என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா தஸ்தஹி அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குமார்கள் ஒரு நபருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், அப்படி மலக்குமார்களே மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நபருக்கு நான் மரியாதை செலுத்தக்கூடாதா? கண்டிப்பாக மரியாதை செலுத்தப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒழுக்க மாண்பு கொண்டவர்களாக, வெட்க மாண்பு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்திலே வருகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு. ஆண்களில் ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. பெரியவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பதாகவே ஒரு 12 வயது 13 வயது சிறுவனாக ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்கின்ற வரையிலும் உண்டான எல்லா காரியத்திலையும் ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமான பங்கை வகிக்கிறார். அலி ரலியல்லாஹு அவருடைய வரலாறை ஒதுக்கிவிட்டு, அவருடைய பங்களிப்பை ஒதுக்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வரலாற்றை நம்மினால் பார்க்க முடியாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அலி அந்த மின்னி வான மின்க. நான் உன்னை சார்ந்தவனாக இருக்கிறேன், நீ என்னை சார்ந்தவனாக இருக்கிறாய். நான் உன்னை சார்ந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி பாராட்டக்கூடியவர்களாக இது குலஃபாய் ராஷிதீன்களுக்கு மட்டுமல்ல, எத்தனை சஹாபிகள் இருந்தார்களோ எல்லா சஹாபிகளுக்கும் அவர்களுடைய தனி சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. சாதாரணமான தபூக் யுத்தத்தில் ஒரு சஹாபி உபைத் என்பதாக பெயர், அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, எல்லாரும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள், அன்பளிப்புகளை கொடுங்கள் என்பதாக சொல்லுகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் தன்னால் முடிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் பாதி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்களே, அந்த நிகழ்ச்சிலாம் அதில் தான் நடக்கும். பெரிய மஸ்ஜித் நபவியில் ஒரு குவியலை குவிச்சு வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? இந்த சஹாபி ஏழ்மையான சஹாபி, உடல் ஊனமான சஹாபி, கை கால் ஊனம், ஆனால் எதுவுமே செய்வதற்கான ஆற்றல் இல்லை, செய்ய வேண்டும் என்கின்ற பேராசை. போகிறாங்க, ஒரு யூதன்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? நான் ஆலயம் செய்யும் பார்த்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. இல்லை தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கொடுத்தாக்க சரி, நான் இது மாதிரி என்னுடைய தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திற்கு இந்த கிணத்தில் இருந்து நீ தண்ணீர் இறைக்க வேண்டும் என்பதாக சொல்லிட்டு போயிடுவார். இப்போ அந்த சஹாபி தண்ணீர் இறைப்பாங்க. எப்படி இறைப்பாங்க அப்படின்னு சொன்னால், கை இல்லை, கை சிறிய கை, ராட்டனம் இல்லை, எனவே கையால் தான் இழுக்க வேண்டும். எனவே எப்படி இழுப்பாங்கன்னா, தன்னுடைய வாயால் பல்லால் கடித்து கொண்டு தன்னுடைய கையால் ஒரு கையால் பிடிச்சி இப்படி இழுக்கிறதுல அவங்க இதாகி அவருடைய பற்கள் உடைந்து ரத்தம் வரும், பற்கள் உடைந்து ரத்தம் வழியும். அந்த நேரத்திலையும் அவர்களுக்கு ஆனந்தம், நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆனந்தம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்தால் இவர் ஈவு இறக்கமே இல்லாத அந்த யூதன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஒரு சில பேர்ச்ச பழங்களை எடுத்து கொடுப்பான். பெரிய காசு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி போவாங்க. ஆனால் கொடுக்கறது என்னவோ சிறிய பேர்ச்சப்பழை, ஒரு சில பேர்ச்ச பழங்களை, கை பேர்ச்சங்களை கொடுத்து இதுதான் உனக்கு உண்டான ஊதியம் என்பதாக சொல்லிட்டு போயிடுவோம். இந்த ஊதியத்தை வாங்கி அந்த சஹாபி வருத்தப்பட்டு ஒரு கூனி குறுகி ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து விடுவார். எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். எல்லா சஹாபியும் கொடுக்கும்போது நம்மளும் கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்திலே போன சஹாபிக்கு இது மாதிரியான நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எல்லாரும் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் கொடுத்தாச்சு. எல்லாரும் கொடுத்தாச்சா? எல்லாரும் இல்லையே, ஒரு நபர் யாரோ கொடுக்காமல் இருக்கிறார்களே என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைக்கிறார்கள். அந்த சஹாபி பக்கத்தில் உட்கார்ந்துடுறாங்க.
ஒருத்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கையில் பின்னாடி ஏதோ ஒளிச்சு வச்சுருக்கீங்களா, பொட்டலத்தை கொடுங்க என்பதாக கேட்குறாங்க. அதே சாஹிபி சொல்கிறாரு, இல்லையா ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லைன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களும் தெரியும், அல்லாஹு தஆலா எனக்கு அறிவித்து கொடுத்தான். அந்த நீங்கள் எடுத்து வந்ததை இந்த பொருட்களின் மீது வைத்தால் தான் இந்த பொருட்களிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை தருவதாக சொல்லி இருக்கிறான். எனவே நீங்கள் கொடுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த பேரித்த பழங்களை அதன் மீது பரப்பி விட்டு அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்பதாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஒவ்வொரு போரிலேயும் யார் யார்கள் எந்த அளவிற்கு பங்களிப்பு செய்தார்களோ அந்த அளவிற்கு பங்களிப்புக்காக கனிமத் பொருட்களை பரிசுகளாக வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே பரிசுகளை வாங்குவதோ பாராட்டு தெரிவிப்பதோ ஊக்குவிப்பதோ இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் எந்த விதத்திலையும் தடை இல்லை. ஆனால் நாம் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஷீல்டு கலாச்சாரம், கட்டையிலே ஒரு கோல்டு இதை அடித்து அதிலே கொடுக்கக்கூடிய நபருடைய பெயரையும் அதே போன்று வாங்கக்கூடிய நபருடைய பெயரையும் பொறித்து கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இது எங்கிருந்து வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது முதலாக எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இது ரோமர்களுடைய கலாச்சாரம், கிரேக்கர்களுடைய கலாச்சாரம் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. உலகத்திலேயே முதலாக 776 கிமு 776 ரோமர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், வெற்றி பெற்ற நபர்களுக்கு எல்லா இடத்துலையும் இரும்புல கவசங்கள் இருக்கும். போர்க்களத்தில் கவசம் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, கேடயம். அந்த கேடயம் முதலாக உட்டனில் கட்டையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த உட்டனில் உள்ள அந்த ஷீல்டை அன்பளிப்பாக வழங்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் கொண்டவர்களுக்கு இருந்தது. முதலாக அதற்கு அடுத்ததாக நவீனமாக மாறியதற்கு பிறகு முதலாக அந்த இதை 1895 கேடயமாக இல்லாமல் விருது வடிவத்திலே அது அமைக்கப்பட்டு ஒரு கோப்பை வடிவத்திலே அமைக்கப்பட்டு முதலாக நோபல் பரிசு என்பதாக இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டவர்கள் மேற்கத்தியர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார் 1895. சரி, அதற்கு அடுத்ததாக 1917 புலிட்சர் என்பதாக ஒரு பரிசை, ஒரு அன்பளிப்பை அவர்கள் வழங்குகிறார். அதற்கு அடுத்த பரிசு என்பது உலகத்திலேயே 3வது அவார்டாக 1929 அகாடமி அவார்டு என்பதாக முதலாக இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ளது என்பதாக நம்ம புரிந்து கொள்கிறோம். இங்கே மேற்கத்திய கலாச்சாரத்திற்குண்டதாக இருக்கிறது என்பது மட்டும் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு தேவையானதாக பலனளிக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்வதிலே தவறு கிடையாது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதாச்சும் என்ன யூசேஜ் இருக்கிறது, அந்த பொருளின் மூலமாக என்ன யூசேஜ் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பரிசு பொருளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பரிசு பொருள் நினைவு பரிசாக கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த நினைவு பரிசின் மூலமாக அவருக்கு என்ன பலன், அதை வச்சு அவர் ஏதாச்சும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குதா அப்படின்றத நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அதை கொடுக்குறாங்க, இதுதான் நடைமுறை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால நாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா விஷயத்திலையும் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் தனித்துவம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக மிஅராஜிற்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரையிலும் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத நசராக்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்னுடைய சமுதாயம் மிகப்பெரிய நாசத்திற்குரிய சமுதாயமாக மாறும். அது எப்பொழுது தெரியுமா? லதத்தபிஅன்ன சுனனல்லதீன மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த பழக்கங்களை ஷிப்ரன் பி ஷிப்ரின், அடிக்கு ஜானுக்கு ஜானாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதுதான் கலாச்சாரம், இதுதான் நம்முடைய நடைமுறை என்பதாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லவ் தஹலு உஜ்ர துப்பின் லா தஹல்து, ஒரு கால் அவர்கள் உடும்பினுடைய பொத்திற்குள்ளாக நுழைந்தாலும், உடும்பினுடைய பொத்து இருக்க அது கஷ்டம், உள்ள நுழைய முடியாது. உடும்பினுடைய பொத்திற்குள்ளாக அவர்கள் நுழைந்தாலும் அந்த பொத்திற்குள்ளாகவும் நீங்கள் நுழைவீர்கள்.
ஏன் நுழையணும், இதுல ஏதாச்சும் ஃபாய்தா இருக்குதா, ஏதாச்சும் நோக்கம் இருக்கிறதா, ஏதாவது பயன்பாடு இருக்கிறதா என்பதையெல்லாம் கவனிக்க மாட்டீர்கள். இதுதான் நடைமுறை, இப்படிதான் செய்யறாங்க, அதனால நாங்க செய்வோம் என்கின்ற மனநிலை கொண்டவர்களாக நீங்கள் எப்பொழுது மாறுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அழிவு ஆரம்பமாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப இந்த ஷீல்டு கொடுப்பதன் மூலமாக என்ன ஒரு பயன்பாடு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். என்ன பலன் இருக்குது அதன் மூலமாக? ஒரு கட்டையை கொடுக்கிறோம், அந்த கட்டையின் மூலமாக என்ன பயன்பாடு இருக்கிறது, என்ன அதை கொண்டு அவர் திருப்தி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார், பெருமிதம் அடைகிறார், நினைத்து பார்க்கிறார் என்பதை தாண்டி அது என்ன அவருக்கு யூசேஜாக மாறுகிறது. யூசேஜை தாண்டி எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த ரூபாய்க்கான பதிலை சொல்லாத வரையிலும் மறுமையிலே சுவனத்தின் பக்கம் அடி எடுத்து வைக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். லா தஸாலு கதமா இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் 50. 5 விஷயத்தை குறித்து கேள்விக்கான பதிலை சொல்லாத வரையிலும் எந்த ஒரு மனிதனும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய். இரண்டாவது, உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய், எப்படி சம்பாதித்தாய். மூன்றாவது, சம்பாதித்ததை எவ்வாறு செலவழித்தாய். 5, கற்றதின்படி நீ எந்த அளவிற்கு அமல் செய்தாய். இந்த 5 விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டு அதற்கான பதில் சொல்லாத வரையிலும் லா தஸாலு கதமா இப்னு ஆதம், எந்த ஒரு மனிதனுடைய காலும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் என்ன இருக்கு? ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக கொடுக்கறதில்ல. இதில் எப்படி இஸ்ராஃப் வரும், இதில் எப்படி வீண் விரயம் வரும் என்பதாக நாம் நினைக்கலாம். சாதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒது செய்து கொண்டிருக்கிறார். சாதிர் ரலியல்லாஹு தஆலா ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை தடவை முகத்தை கழுவணும்? 3 தடவை கழுவணும். சாதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 தடவை கழுவி விட்டு 4வது தடவையும் எடுத்து கழுவுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சாயிதே என்ன காரியத்தை செய்கிறீர்கள், ஏன் இப்படி இஸ்ராஃப் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படி இஸ்ராஃப் செய்கிறீங்க? செஞ்சது என்ன? 3 தடவை கழுவுனாங்க, 4வது தடவையாக தண்ணீரை எடுத்து கழுவிட்டாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன செஞ்சேன் ரசூலுல்லா, எத்தனை தடவை கழுவணும்? 3 தடவை தானே கழுவணும், ஏன் 4வது தடவையாக தண்ணியை எடுத்து கழுவுறீங்க? அப்போ அந்த சஹாபி கேட்பார்கள், அஃபில் ஒது இஸ்ரஃபுன் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நான் செஞ்சுக்கிறது ஒது. ஒதுன்னா என்ன? முகத்தை கழுவுகின்ற பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் அழுகாக கரைகிறது, பாவங்கள் நீக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, அஃபில் ஒது இஸ்ரஃபுன் யா ரசூலுல்லாஹ், ஒதுவில் இஸ்ராஃப் இருக்குதா, வீண் விரயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒதுவில் வீண் விரயம் இருக்குதுன்னு சொல்லி ஏன் நீங்கள் கேட்குறீங்க? இந்த தண்ணீர் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஒலவ் குந்த அலா நஹ்ரின் ஜாரின், ஓடக்கூடிய ஆறு இருக்குல்ல, ஓடக்கூடிய ஆறில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு முகத்தை கழுவுனா திரும்பவும் அந்த தண்ணி எங்கே தான் கொட்ட போகுது? எங்கே தான் கொட்ட போகுது? ஆற்றுல தான் கொட்ட போகுது. நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துட்ட காரணத்தினால அந்த ஆற்றுக்கு எந்த பஞ்சமும் ஏற்பட போகிறதும் இல்லை, திரும்பவும் அந்த தண்ணீர் அங்கே தான் பட போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓடக்கூடிய ஆற்றங்கரையிலே நீ உட்கார்ந்து அந்த ஆற்றிலே நீ ஒது செய்தாலும் இஸ்ராஃப் என்பது இருக்கிறது. இந்த இஸ்ராஃப் என்ன செய்யும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நியமத்தையும் அழித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. இந்த இஸ்ராஃபினுடைய பவர் என்ன என்று சொன்னால், நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன செய்யும்னா, இருக்கிற நியமத்தை அழித்து விடும். உதாரணம் சொல்லுவார்கள் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்து, நீங்கள் என்ன செய்கிறீங்க? குலு வஷ்ரபு, நீங்கள் என்ன வேண்டாலும் சாப்பிடுங்க. நாம் சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னோம் என்பதாக சொல்லலாம். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, இந்த சுவனத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், இந்த சுவனத்தில் என்னென்ன விரும்புகிறீர்களோ எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி நாம் சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் கொடுத்தோன்னா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீங்க. இந்த மரம் என்பது அவர்களுக்கு இஸ்ராஃப், அதிகப்படியானது, தேவையற்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுவனமே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. சுவனமே அனுமதிக்கப்பட்டு ஒன்றே ஒன்று மட்டும் தேவையற்றதாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது தேவையற்ற ஒன்றை, அதிகப்படியான ஒன்றை எடுத்தார்களோ, எடுத்தவுடன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குல்னா ஹபிது மின்ஹா ஜமியா,
எப்ப நீங்க இஸ்ராஃப்ல கையை வச்சுட்டீங்களோ அப்ப இருக்கிற நியமத் அனைத்தும் உங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொன்னான். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், தேவைக்கேற்ற மாதிரி உண்ணுங்க, தேவைக்கேற்ற மாதிரி பருகுங்க, வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக சொல்வதனுடைய எண்ணம் என்ன? தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தாதீர்கள். அப்படி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அது இஸ்ராஃப் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சுட்டி காண்பிக்கிறான். என்றால் இப்பொழுது அந்த பொருளை எதுக்காண்டி வாங்குது அப்படின்னு சொன்னால், பரிசு பொருட்களிலே இந்த பரிசு பொருள் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடும், கொஞ்சம் இலகுவாக ரேட்டில் கிடைச்சிடும்னாலும் கொடுக்கக்கூடிய ரூபாய் ₹1 இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதை தாண்டி இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதற்கு எதிரான ஒரு முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அமல்களை நாசமாக்கக்கூடிய ரியா மற்றும் சம்அத் வந்து இருக்கிறது. அது என்ன ரியா சம்அத் என்று சொன்னால், ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த நேரத்தில் அஜர்த்து யாராச்சும் வந்துட்டாங்க, மாஷா அல்லாஹ் இப்போ அஜர்த்து நம்மளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி மாணவர்கள் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருப்பான். தனியாக தொழுதுகிட்டு இருக்கும்போது அஜர்த்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பெரிய நம்ம அவுளியா மாறிட்டோம், அஜர்த்து நம்மளை பற்றி பெருசாக நினச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வருதுகிறது இல்லையா? அது மாதிரியான எண்ணம் வந்தது என்று சொன்னால், இந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வந்தது என்று சொன்னால் இதற்கு பெயர் ரியா. இதற்கு பேர் ரியா. செய்து முடித்ததற்கு பிறகு நீங்க நைட்டெல்லாம் நின்று தொழுத மாதிரி நான் பார்த்தனே என்பதாக சொல்லுகிற பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது அல்லவா? அல்லது இவர் ஒரு மகிழ்ச்சியோட அவர் தொழும்போது இஹ்லாஸா தொழுது முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நேற்று சிறப்பான முறையில், நேற்று ரொம்ப நாளா 20 ரக்காத்து சிறப்பான முறையில் நானே தனியாக நின்று தொழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு திருப்தியை கொள்கிறார் அல்லவா? இதற்கு பேர் சுமார். இந்த இரண்டுமே ஷிர்க் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இரண்டுமே ஷிர்க். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சஹாபி உட்கார்ந்து அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வருது, அதை நினச்சி நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹவ்வஃபு அலா உம்மத்தி மினஷ் ஷிர்க், என்னுடைய உம்மத்தை ஷிர்க்கை விட்டும் பயப்படுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார சொல்லலாம், உங்களுடைய உம்மத்துன்றீங்க, உங்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடியவர் அவர் ஷிர்க் செய்வாரா அப்படின்னு கேட்குறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாம் அம்மா செய்வாங்க. ஆனால் நல்லா அறிந்து கொள்ளுங்கள், அம்மா அன்னஹும் லா யஅபுதூன ஷம்ஸம் வலா கமரம் வலா ஹஜரம் வலா ஹமனன், எந்த ஒரு சூரியனையோ சந்திரனையோ கற்களையோ எந்த ஒரு சிலையையோ அவர்கள் வணங்க மாட்டார்கள், எதையுமே வணங்க மாட்டாங்க. அவர்கள் ஷிர்க் செய்வார்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த ஒரு செயல்பாட்டை கொண்டு அடுத்தவர்களை காட்டி அதன் மூலமாக பெருமிதம் கொள்வார்கள். ஒரு செயலை செய்து அந்த செயலை நான் செய்துவிட்டேன், சாதித்து விட்டேன் என்பதை பெருமிதமாக மற்றவர்களிடத்திலே காட்டுவதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் கொள்வார்கள். எப்பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே அந்த சந்தோஷம் வருகிறதோ அவர்கள் செய்த அத்தனை சாதனைக்குண்டான நன்மையையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஃபமன்கான, யார் அல்லாஹ்வினுடைய திருப்தி அல்லாமல் வேறொரு திருப்திக்காக செயல்படுகிறார்களோ, ஒரு காரியத்தை செய்கிறார்களோ, அது சேவையாக இருக்கலாம் அல்லது கல்வியினுடைய வெற்றியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், யார் அடுத்தவருடைய பெருமைக்காக காட்டுவதற்காக சந்தோஷத்திற்காக அவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சந்திப்பு ரத்து செய்யப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பி, யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையிலே இபாதத்திலே ஈடுபடட்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு அல்லாஹ்விற்கு மாற்றமாக பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும், பிறரை காட்டி சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற விதத்திலே செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய லிகா என்பது கிடைக்காது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். இது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுன்றது அசல் வெற்றி என்பது என்ன? அசல் வெற்றின்றது என்ன? அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைவது தான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியினுடைய அசல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இஹ்லாஸிலே இருக்கிறது.
ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவிற்கு கலப்பற்ற நிலையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹு தாலா அவர்களை ஏவுகிறான். வேற எதுவுமே வெறுமனே இபாதத்து செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஏவவில்லை. செய்யக்கூடிய இபாதத்தை, செய்யக்கூடிய செயல்பாடுகளை, செய்யக்கூடிய சாதனைகளை அல்லாஹ்விற்குரியதாக நீங்கள் மாற்றினீர்களா? அப்படி மாற்றல, வேறொரு விஷயத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு கை சேதத்திற்குரியதாக மாறும். இன்னைக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா? செஞ்ச சாதனைகள்லாம் ஒரு காலத்தில் ஆலிம்களுடைய வருத்தமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த கல்ச்சர் வந்ததுக்கு பின்னாடி பேச வேண்டிய தேவைகள், ஆலிம்களுக்கு பின்னால் அவர்களுடைய அறைகளுக்கு சென்றால் அவர்களுடைய அறைகளிலே கிதாபுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். புகாரி, முஸ்லிம், திர்மிதி போன்ற பருமையான கிதாபுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த கிதாபுகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய ஷீல்டுகளை வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மினால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா, சமீபத்தில் கூட ஒரு ப்ரோக்ராமில் நான் கலந்து கொண்டேன். அந்த ப்ரோக்ராமில் மாணவர்களுக்காக, குர்ஆன் ஓதி முடித்த மாணவர்களுக்காக ஷீல்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சக நண்பர், ஒரு ஆலிம் பெருந்தகை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஷீல்டை எல்லாம் எடுத்து வேகமாக ஏதோ ஒரு ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டிக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், என்ன ஸ்டிக்கர் அது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, இதுக்கு ஸ்பான்சர் செஞ்சவங்களுடைய ஸ்டிக்கரு, அவங்க ஒட்ட சொன்னாங்க, ஹயா ஃபவுண்டேஷன் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு. அதை உடனே நம்ம சொன்னிச்சு, பரவாயில்ல, இப்போ அடுக்கி வச்சாச்சு, இப்போ எதுக்கு நம்ம ஒட்டணும், அப்புறமேட்டு வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இந்த ஸ்டிக்கர் ஒட்டாட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி? இதனுடைய ஒரு பைசாவினுடைய நன்மை அவருக்கு கிடைக்குமா? ஒரு பைசாவினுடைய நன்மை கிடைக்குமா? இதை ஒட்டாட்டி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமுதாயம் எந்த இடத்திலே போய் சென்று நிற்கிறது நாம் கவனிக்க வேண்டும். முதல்ல இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய தேவை என்ன இருக்கிறது, இதனுடைய பயன்பாடு என்ன இருக்கிறது, வாங்கக்கூடிய நபர்கள் அதை எப்படி பயன்படுத்துவார்கள், இதனுடைய யூசேஜ் என்ன இருக்கிறது. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்று சொன்னால் அத்தனையும் அது பயன்பாட்டிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு காரணம், இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடைமுறை இருக்குது. இது ஸ்கூலிலே செய்யப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம். எந்த ஒரு இடத்துலையும் மதரசாக்களில் செய்யப்படுவதில்லை. எந்த ஒரு அரபி மதரசாக்கள்லையும் பாருங்க, எந்த ஒரு அரபி மதரசாக்கள்லையும் செய்யப்படவில்லை. ஆனால் மக்தப மதரசாக்களே இது செய்யப்படுது. இது ஏன் செய்யப்படுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஸ்கூலினுடைய கல்ச்சரை இங்கே பார்த்துட்டு இதை செஞ்சிடலாம் என்பதாக. இவர்கள் அவங்கெல்லாம் எதுவுமே சொல்லலையே, இந்த அஜர்த்து இந்த செய்யலையே, ஒரு அஜர்த்து எதுவுமே செய்யலை. ஒரு பெரிய அஜர்த்தே சீல்டு வாங்கிட்டாரு. அவர் வாங்கிட்டாருன்ற காரணத்தினால ஷரியத் அது ஆகுமானதாக மாறிவிடாது. எது ஷரியத், நாம் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குரிய இடத்திலே நின்று விடக்கூடாது. நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் அதுதான். அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே நாம் குற்றவாளியினுடைய கூண்டிலே நாம் சென்று நின்று விடக்கூடாது. நாம் அந்த நேரத்தில் யாரை கை காட்டினாலும் அது எடுபடியாக ஆகாது என்கின்ற விஷயத்தை நாம் கவனித்திட கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹ்விற்கு பிடித்தமான விஷயத்திலே நம்முடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடிய, அல்லாஹ்விற்கு இஹ்லாஸான முறையிலே செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்திரும் புரிவானாக. அன்பு பெருமக்களே, இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் திருமணம் ஆகவாமல் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு திருமண பந்தம் ஏற்பட வேண்டும், நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், பொண்ணு கிடைக்க வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் துஹ்ஃபத்துல் அப்ரார் என்ற புத்தகத்திலே, கிதாபிலே ஒரு அற்புதமான அமல் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இஷா தொழுகைக்கு பிறகு அந்த பெற்றோர்கள் எந்த பிள்ளைக்கு திருமணம் இன்னும் அமையவில்லை என்பதாக நினைக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் 11 தடவை ஸலவாத்தை ஓதிவிட்டு யா லத்தீஃப் யா வதூத், யா லத்தீஃப் யா வதூத் என்கின்ற அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை 1011 தடவை ஓதிவிட்டு கடைசியாக 11 தடவை ஸலவாத்தை ஓதி வந்தால் அவருக்கு அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையால் வெகு சீக்கிரமாக நல்ல இடத்திலே, பொருத்தமான இடத்திலே திருமணம் ஏற்பாடு நடந்து விடுகிறது, அமைந்து விடுகிறது என்பதாக நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அதே போன்று திருமணம் முடிப்பதற்காக இருக்கக்கூடிய மணமகனோ மணமகளோ
தனக்கான ஒரு ஜோடியை தேடிக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், யா ஜாமி என்கின்ற அல்லாஹ்வினுடைய திருப்பெயர், அந்த திருப்பெயரை மேலே சொன்னதை போன்று 11 தடவை ஸலவாத்தை ஓதிவிட்டு 1011 தடவை இந்த தஸ்பீஹை, இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை தஸ்பீஹாக செய்து திரும்பவும் ஸலவாத்தை ஓதி நாம் துஆ செய்வோமே ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வெகு சீக்கிரமாக கைகூட வைப்பான் என்பதாக கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.